வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சென்னையின் முக்கிய சாலைகளான ஓஎம்ஆரையும் ஈசிஆரையும் இணைக்கிற முக்கியமான 2 இணைப்பு சாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த இணைப்பு சாலை, அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது திருவான்மியூர் இணைப்பு சாலை. சென்னையோட பரபரப்பான பகுதி இந்த திருவான்மியூர். இது ஈசிஆர், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையின் என்ட்ரி ஸ்பாட்னு சொல்லலாம். ஐடி ஹப்ஸ், ரிசார்ட்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கு போகிற பயணிகளோட லைஃப் லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல்ன்றது ரொம்ப காலமாக பெரிய சவாலாக இருந்துகிட்ருக்கு. இந்த இணைப்பு சாலை ஓஎம்ஆர், அதாவது பழைய மகாபலிபுரம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகளோட பயணத்தை எளிதாக்குது. திருவான்மியூர் ஈசிஆர் இணைப்பு சாலையின் தற்போதைய நிலை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சாலை பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஆக்கிரமிப்புகள், வடிகால் பிரச்சனை மற்றும் போக்குவரத்து நெரிசல் போன்ற சவால்களை சரி பண்ண வேண்டியிருக்கு. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. வடிகால் அமைப்புகளும் உயர்த்தப்பட்ட சாலைகளும் இந்த சாலையை வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. இந்த இணைப்பு சாலையை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த இணைப்பு சாலையை பக்கத்தில் நடந்துட்டு இருக்க ப்ராஜெக்டோட சேர்த்து பண்ண சென்னை மாநகராட்சி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஈசிஆரில் ரோடு வைடனிங் பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராஜெக்டோட இந்த இணைப்பு சாலையோட வேலையும் சேர்த்து இந்த இணைப்பு சாலையை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த இணைப்பு சாலையானது அழகான நடைபாதைகள், தடையில்லா போக்குவரத்து, நீர்த்தேக்கம் இல்லாத இணைப்பு சாலையாக மாறும்போது இந்த சாலையில் பயணம் பண்ணுறவங்களோட அனுபவம் வேற லெவலில் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிற இணைப்பு சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்லேருந்து சோழிங்கநல்லூரை இணைக்கிற இணைப்பு சாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈசிஆரில் மாமல்லபுரத்துலேருந்து திருவான்மியூர் பார்த்த மாதிரி போகும்போது அக்கறை ஈஞ்சம்பாக்கம், அதாவது பிலால் ரெஸ்டாரண்ட்டு கிட்ட லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். இந்த ரோடு தான் பெரும்பாக்கம் மெயின் ரோட். இந்த ரோடு நேராக போய் ஓஎம்ஆர் சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் கனெக்ட் ஆகும். இந்த ஈசிஆர், அதாவது கிழக்கு கடற்கரையிலிருந்து சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் சுமார் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரோடை நல்ல அகலமான 6 வழி சாலையாக அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே 6 வழி சாலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பக்கிங்ஹாம் கேனலுக்கு மேலே இருக்க பாலம் 4 வழி சாலையாக அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பக்கிங்ஹாம் கேனல் பிரிட்ஜ்.
சோழிங்கநல்லூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற மக்கள் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த ரோடை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வார இறுதி நாட்களில் இங்கே இருக்கும் அக்கரை பீச்சுக்கு குழந்தைங்களோட வந்து அவங்க நேரத்தை மகிழ்ச்சியாக செலவழிக்கிறாங்க. ஐடி பார்க்ஸ், ஸ்கூல்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நாம் இப்போது சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். இந்த ரோடு நேராக போனால் சோழிங்கநல்லூர் ஜங்ஷனோட கனெக்ட் ஆகும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ரோடை லெஃப்ட் சைடு திருப்பி விட்டுருக்காங்க. மாமல்லபுரம், அடையாறு, மேடவாக்கம், ஈசிஆர்னு 4 வேறு வேறு இடங்களுக்கு போகிற ரொம்ப பரபரப்பான சந்திப்புகளில் ஒன்று தான் இந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். இதுதான் OMR, அதாவது ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. தினமும் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் இந்த சோழிங்கநல்லூர் சந்திப்பை கடந்து செல்றதா சொல்லப்படுது. நாம் இப்போ மகாபலிபுரம் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். நமக்கு பின்னாடி சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் இருக்கு. இந்த 2 இணைப்பு சாலைகளை பற்றி உங்களோட கருத்துக்களையும், இந்த சாலைகளில் பயணம் பண்ணும்போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னன்றதையும் இங்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.